வணக்கம். நியூஸ் 360க்கு வரவேற்கிறோம். நாளைக்கு சென்னையுடைய பிறந்த நாள். வயசு 383. மிக சிறப்பான ஏற்பாடுகள் சென்னை தின கொண்டாட்டத்தை ஒட்டி செய்யப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் சென்னைக்குமான தொடர்பு இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு அந்த தொடர்பு இருக்கும். நம்ம மதுரைக்காரராக இருக்கலாம், தஞ்சாவூர்காரராக இருக்கலாம், வந்தவாசிக்காரராக இருக்கலாம், கன்னியாகுமரிக்காரராக இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள சென்னையின் அனுபவங்கள் இருந்திருக்கும். நாமளும் சென்னையை கடந்திருப்போம். சென்னையின் அனுபவங்களும் நமக்குள்ள இருந்திருக்கும். சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்குள்ளையும் ஒரு வரலாறு இருக்கும். மகாத்மா காந்தி நடந்த தெரு, வள்ளலார் வாழ்ந்த தெரு, காசு பணம்லாம் அச்சடித்த தெரு, கிழக்கிந்திய கம்பெனி பணம் காசெல்லாம் அச்சடித்த தெரு அப்படின்னு நம்ம சென்னையில எந்த சிலையை பார்த்தாலோ, தெருவை பார்த்தாலோ, கட்டடத்தை பார்த்தாலோ, இடத்தை பார்த்தாலோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வரலாறோடு கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான நகரம் சென்னை. இந்தியாவில் வளர்ந்த நகரங்களோடு ஒப்பிடுகிற போது சென்னையின் வளர்ச்சி ரொம்ப அபரிதமா இருக்கு. சென்னையின் உருவாக்கத்துல பூர்வக்குடி மக்களுடைய பங்களிப்பும் ரொம்ப அதிகம். அந்த அடிப்படையில நம்ம சென்னை தினத்தை எல்லோருமே இங்க இருக்கக்கூடியவர்கள் சென்னையில வாழ்க்கைக்காக, வாழ்வாதாரத்திற்காக, படிப்புக்காக, பொருளாதாரத்திற்காக, தொழிலுக்காக அப்படின்னு இங்க சேர்ந்தவங்களும் சென்னை தினத்தோடு அசோசியேட் ஆகியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சென்னை தினம் மிக மிக முக்கியமானதாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 383 நம்ம வயதை பார்த்துக்கலாம். நாளுக்கு நாள் வெளியேறிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்களை உள்ளடக்கியதாக இந்த நகரம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கு. அதனுடைய பெருமையை, அதனுடைய பாரம்பரியத்தை, பெருமிதத்தை தான் நம்ம அடுத்த 1 மணி நேரத்திற்கு பேச இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. சென்னை நம்மளெல்லாம் உருவாக்குது. ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்னை உருவாக்குது. சென்னையால் பயனடைந்தவர்கள், உயர்ந்தவர்கள் இருக்கு. அப்ப எல்லோருக்குமே சென்னையை அடுத்த தலைமுறைக்கு இந்த மாநிலத்தின் தலைநகராக கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. அப்ப தனிமனித சமூக கடமை எல்லாம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். சென்னை தினத்தின் வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். விஜயநகர ஆட்சி காலத்துல வெங்கடப்ப நாயக்கர் வந்தவாசிய தலைநகரா கொண்டும் அவரோட சகோதரரான ஐயப்ப நாயக்கர் பூந்தமல்லிய தலைநகரா கொண்டும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த 2 சகோதரர்களோட ஆளுகைக்கு உட்பட்ட சென்னை பட்டணத்தை தான் 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 கிழக்கிந்திய கம்பெனி சார்பில் பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவரு விலை கொடுத்து வாங்கினாரு. அதனாலதான் ஆகஸ்ட் 22 சென்னை தினம் கொண்டாடப்படுது. அப்போ இந்த இடத்தை வித்த அவங்க தங்களோட தந்தையோட நினைவா அந்த இடத்துக்கு சென்னப்ப நாயக்கன் பட்டினம் அப்படின்னு பெயரிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையடுத்து சென்னப்ப நாயக்கன் பட்டினம்னு தான் சென்னை முதல்ல அழைக்கப்பட்டிருக்குது. முதல்ல சில கருப்பு வெள்ளை படங்களோட மட்டுமே ரொம்பவே சாதாரணமா தொடங்கின சென்னை தினம், அதாவது முதல்லா 2004 தான் சென்னை தினம் தொடங்கப்பட்டுச்சு. அப்படி தொடங்கப்பட்ட சென்னை தினம் அதை தொடர்ந்து இப்போ புகைப்பட கண்காட்சி, மாரத்தான் ஓட்டம்னு பல பரிமாணங்கள்ல கொண்டாடப்பட்டு வருது. எழுத்தாளர் திருமிகு நிவேதிதா லூயிஸ் அரங்கத்துல வந்திருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். சென்னைக்கும் உங்களுக்குமான அந்த பிடிப்பு, சென்னைக்குமான அந்த கனெக்டிவிட்டியை எப்படி நீங்க சொல்லுங்க? நான் முதல்ல சென்னை வந்தது நான் 11ஆம் வகுப்பு படிக்கும் போது. அப்போ எனக்கு நான் மெட்ராஸ்க்கு போறேன் படிக்க போறேன்னா ஒரு சின்ன கிராமத்துல, நெல்லை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்துல படிச்ச ஒரு ரொம்ப சாதாரணமான பின்புலம் கொண்ட பொண்ணு. சென்னையில படிக்கிறது அப்படிங்கறதே எனக்கு அன்னைக்கு ஒரு பெரிய ஃபேசினேஷனா இருந்துச்சு. 11th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க மவுண்ட் ரோட்ல, அப்போ பாரிஸ் கார்னர்ல தான் நமக்கு பஸ் ஸ்டாண்ட், மவுசில் பஸ் எல்லாமே அங்கதான் நிற்கும். பாரிஸ்ல இருந்து அண்ணா நகர் போறது, அண்ணா நகர்ல இருந்து திருப்பி பாரிஸ் வர்றது, நடுவுல அண்ணா சாலையில அப்பப்ப பயணம் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஸ்மால் டவுன் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், கால் வச்ச உடனே வந்த உடனே ஒரு குஷி வந்துரும். என்னமோ தெரியல, இந்த பெருநகரம் ஒரு பெரிய விடுதலை உணர்வை கிராமங்களில் இருந்து, சிறு கிராமங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உணர்வை கொடுக்குது. ஏன்னா கிராமங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னமும் ஊர் வேறையாகவும், சேரி வேறையாகவும், சாதி வாரியான தெருக்களாகவும் எக்கச்சக்கமா பிரிஞ்சு கிடக்கு. சென்னையில அது கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லா இடமும் எல்லாருக்குமானது அப்படிங்கிற ஒரு பொது பார்வை தான் இருக்கு. அது வாழ வைக்கும் சென்னை கட்டாயமாக. அப்பத்துல இருந்தே சென்னை மேல ஒரு ஃபேசினேஷன் உண்டு இங்க படித்த காலத்துல. ஆனா ரொம்ப சமீபமாக இப்போ ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னைக்கு இடம் மாறிய பிறகு ஒரு வரலாற்று பார்வையோட இந்த நகரத்தை அணுக என்னுடைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் இந்த ஹெரிட்டேஜ் வாக்குன்னு நம்ம சொல்லுவோம், மரபு சார்ந்த நடைகள், இந்த மரபு நடைகள் செய்யும் பொழுது 1-2 நடைகளுக்கு போன உடனே ஒரு பெரிய ஆசை வந்துருச்சு. ஏன்னா சென்னை மாதிரியான ஒரு நகரத்துல நீங்க ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு தெருவுக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு சிலைக்கு ஒரு வரலாறு இருக்கு. மகாத்மா காந்தியை பத்தி நீங்க சொன்னீங்க, காந்தி நடந்த சாலை அப்படின்னு. இன்னைக்கும் காந்தியுடைய அஸ்தி அம்புஜத்தம்மாள் தெருவுல ஸ்ரீனிவாச காந்தி நிலையத்துல ஒரு துளசி மாடத்துல இருக்கு.
அப்போ ஒரு தொடர்ச்சியாக இந்த தேசத்துக்காக இயங்கின காந்தியில இருந்து நேருல இருந்து எல்லாருடைய நினைவுகளும் இங்க எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருடைய நினைவு இந்த நகரத்துல இருந்துட்டே இருக்கு. கலவையா இருக்கும், அந்த கலவையாக இருக்கு. சென்னை வந்து இன்னைக்கு தான் வந்து நம்ம பெங்களூர் எல்லாம் ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து 383 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டி. ஏன்னா இங்க இந்த பக்கம் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், இங்க ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க, அதுக்கு அடுத்து சாந்தோம், அங்க வந்து போர்ச்சுகீசியர்கள் இருந்தாங்க, சதுரங்கப்பட்டணத்துல டச்சுக்காரங்க இருந்தாங்க, வடக்கே நீங்க பாத்தீங்கன்னா புலிக்கட்ல டச்சுக்காரங்க. சோ தொடர்ச்சியாக இந்த கடற்கரை பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து ஐரோப்பியர்களுக்கு அவங்களை மிகவும் ஈர்த்த பகுதியாக அது இருந்திருக்குது. அரபு நாட்டிலிருந்து வந்த வணிகர்கள்ல தொடங்கி பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வந்து போயிட்டு இருந்த ஒரு நகரமா தான் இந்த நகரம் வந்து தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆர்மீனியர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், பார்சிகளாக இருக்கட்டும், இந்த நகரத்துக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒரு சின்ன பிட் ஆஃப் மெமரி, அவங்களுடைய நினைவாக ஏதோ ஒண்ணு இந்த நகரத்துல வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம மேயரை பத்தி நம்ம பேசுறோம். மேயர் கையில இருக்கிற மேஸ், அவங்க கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த மேஸ் வந்து ஒரு யூதர்கள், அவங்க வந்து கடன், அந்த பணம், அதாவது சென்னை மாநகராட்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும், லண்டன் மாநகராட்சிக்கு அடுத்து உலகின் மிக தொன்மையான மாநகராட்சி சென்னை மாநகராட்சி. அப்போ இந்த மேயர் வைக்கணும், இங்க ஒரு கார்பரேஷன் அமைக்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது மேயர் கையில பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு மேஸ் கூட கிடையாது. அந்த அளவுக்கு தான் நம்ம இருந்தோம். அப்போ அந்த மேசை வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், அதை நாங்க செஞ்சு தர்றோம், அந்த பணத்தை நீங்க எங்களுக்கு மெதுவா அந்த கடனை நீங்க திருப்பி தாங்க அப்படின்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சொல்லி அதை வந்து நமக்கு கொடுத்தது யூதர்கள். இன்னைக்கும் அந்த மேஸ் வந்து நமக்கு பயன்பாட்டில் இருக்கு. ஆனா யூதர்களுடைய கல்லறை நம்ம பாத்தீங்கன்னா 3 தடவை இடம் மாத்தி இருக்கிறோம். இங்க கொய்யா தோட்டம் அப்படின்னு கோவா கார்டன் சொல்லுவோம், இங்க இருந்து திருப்பி ராயபுரத்துக்கு அதை நகர்த்தி, ராயபுரத்துல இருந்து இன்னைக்கு அது இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல அதை வந்து மாத்தி வச்சிருப்போம். ஒரு 3 இடங்கள்ல அது மாறி இருந்திருக்குது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களுக்கான ஒரு கோயில் இங்க இருந்திருக்கு, சினகாக். வழக்கமா நம்ம சினகாக்னா கொச்சியில இருந்திருக்குன்னு சொல்லுவோம். இங்க ஒரு சினகாக் இருந்திருக்கு. அந்த சினகாக்ல ரபையா இருந்தவர், அந்த ரபையுடைய இறுதி வழித்தோன்றல் ஒருத்தர், அவர் இன்னமும் இந்த நகரத்துல இருக்கிறார். அப்ப இவங்க எல்லாருக்குமே இந்த நகரத்தோட ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கு. அந்த தொடர்பு ஒரு நுண்ணிய கண்ணி மாதிரி தொடர்ச்சியாக வந்துகிட்டே தான் இருக்குது. 383 ஆண்டுகளாக ஒரு நகரம் உயிர்ப்போட இருக்கு இல்லையா. நிறைய நகரங்கள் நம்ம பார்த்திருப்போம், ஒரு டெசலேட்டா இருக்கும், திடீர்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் இடத்த விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிருப்பாங்க, நகரம் அழிஞ்சு போயிருக்கும், மறுபடியும் வந்து ஒரு குடியேற்றம், மீள் கட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் சென்னையில எதுவுமே நடக்கல. சென்னை தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருந்த மிக தொன்மையான நகரம் அப்படின்னு சொல்றதுல வந்து உண்மையில நம்ம எல்லாரும் பெருமைப்படணும். ஓகே, பேராசிரியர் திரு ராஜவேலும் இணைந்திருக்கிறார். சார், உங்களுக்கும் சென்னைக்குமான அந்த பிணைப்பு, அந்த உணர்வு? நாளை வந்து ஏறக்குறைய சென்னை டே கொண்டாடுறாங்க. ஏறக்குறைய 332 ஆண்டுகள் இந்த சென்னை என்ற ஒரு நகரம் உருவாக்கப்பட்டது என்று நாம் அனைவருக்குமே தெரியும். ஆனா நம்ம சென்னை நகரை பொறுத்தவரை இது 332 ஆண்டுகளுடைய வரலாறு இல்லை. மேடம் சொன்னது மாதிரி ஒவ்வொரு வரலாறு என்பது நம்ம தொன்மையான வரலாறு உடையதுதான் சென்னை நகரம். இது வந்து ஒரு புரிதலுக்காக இப்போ ஒரு 332 கொண்டாடுவது மகிழ்ச்சியாக இருப்பதாக இருந்தாலும், இது ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே முதலாக ராபர்ட் புருஸ்பூட் என்பவர் தான் நம்முடைய பல்லாவரம் என்ற இடத்துல ஒரு பழைய கற்கால கருவி கண்டுபிடிக்கிறார். இந்தியாவிலேயே பழங்கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி வந்து நம்ம பல்லாவரம். அவர் கண்டுபிடிக்க பொழுது இது 2 லட்சம் ஆண்டுகள் முற்பட்டதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அண்மையில வந்து தக்கான கல்லூரியினுடைய சார்ந்த காஞ்சி பப்பு என்ற தொழில் ஆய்வாளர் நம்ம இந்த பகுதியில ஆட்சி இத அகராய்வுகள் எல்லாம் செய்து 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மனிதனுடைய தடயங்கள் இருக்கு இந்தியாவிலேயே அப்படின்ற ஒரு தொன்மையான ஒரு தொல்லியல் கருத்தை அவங்க தெரிவித்தாங்க. நிறைய ஆய்வுக்கட்டுகளை வெளியிட்டிருக்காங்க. ஆகவே சென்னை நகரம் என்பது ஒரு தொன்மையான நகரம் என்று நம்ம இப்போது சிறப்பாக சொல்லிக் கொண்டிருந்தாலும், இந்த 332 ஆண்டுகளை தான் நம்ம சென்னை நகரத்தை பெற்றுக் கொண்டிருக்கோம். இது சென்னை என்ற பெயர் வைத்தது கூட என்னை போன்ற தொழிலாளர்களுக்கெல்லாம் முதல்ல நாங்க கூட அப்படிதான் நினைச்சோம். சென்னை நகர பெயர் வைக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கிறது என்று நாம் நினைத்தோம். ஆனா இது 332 வந்து எப்படின்னா 1632 ஆண்டு 39ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இங்க வந்து வந்தபோது அந்த பிரான்சிஸ் ஜே என்பவர் வந்து ஒரு நம்முடைய சந்திரகிரி அரசர். அப்போ அவரு கீழே வந்து இந்த வெங்கடாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆட்சி நாயக்கர் ஒரு ஆட்சி கீழே வச்சு சந்திரகிரி ராஜ்யத்துல தான் இது இருக்கு சென்னை நகரன்றது. இது வந்து பல பாக்கங்களும் பல குப்பங்களும் இணைந்த நகரம். அதாவது இப்போ 332-39 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நகரம் மிகச்சிறந்த நகரமாக இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக பல கல்வெட்டு சான்றுகள், பல கோயில்கள் இந்த சென்னை நகரத்தில் நிறைய இருக்கு. அந்த கல்வெட்டுகளின் அடிப்படையில நம்முடைய வரலாறு என்பது ஏறக்குறைய அந்த 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தொல்லியல் ஆய்வுகளுக்கு இடையில வரலாற்று சான்றுகளாக பல கல்வெட்டுகள் இருக்கின்றன. அப்போ இந்த மதராஸ் பட்டணம்ன்றது ஒரு பெயர் வந்து ஒரு வேற்றுமொழி பெயர் என்று நாம் இன்னும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது முற்றிலும் தவறு.
ஏறக்குறைய நாங்க பெண்ணேஸ்வர மடம், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பெண்ணேஸ்வர மடம்ன்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் இருக்க கல்வெட்டை நாங்க ஆய்வு செய்த போது அந்த விஜயநகர காலத்தை சார்ந்த ஹரிகரர் புக்கர் என்பது அந்த தோற்றுவிக்கிறார் இந்த விஜயநகர பேரரசை. அந்த கம்பண்ணர் வந்து மதுரா விஜயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை வரைக்கும் அவர் படையெடுத்து வந்து இங்க விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குகின்றார். அப்படி உருவாக்கும் போது அவரு பல துறைமுகங்களை வந்து கைப்பற்றுகின்றார். இங்க தொண்டை நாடு வந்து ஆட்சி செய்கின்ற மன்னரிடமிருந்து நம்முடைய பல துறைமுகங்களை கைப்பற்றி அதுக்கு டாக்ஸ் விதிக்கிறார். வருகின்ற கப்பல்களுக்கு எல்லாம் டாக்ஸ் விதித்து அவங்களை வருவாயை சேர்க்கிறாங்க. அப்படி அந்த வருவாயை சேர்க்கும் போது அவர் எந்தெந்த துறைமுகங்களை கைப்பற்றினான்னு சொல்லும் போது சதுரங்கப்பட்டணம் சொல்றாங்க, புதுப்பட்டணம் சொல்றாங்க, நீலகங்கரை பட்டணம். இன்னைக்கு இருக்க நீலாங்கரை தான் நீலகங்கரின் பட்டணம் அந்த காலத்துல. இதனுடைய காலம் வந்து ஏறக்குறைய 1367 ஜூலை 21 இந்த கல்வெட்டினுடைய காலம் வந்து ஏறக்குறைய 300 வருஷம் பின்னாடி, ஏறக்குறைய அந்த 332 வருஷம் அது முன்னாடி, அதாவது 1367 ஜூலை 21 கல்வெட்டு. இந்த கல்வெட்டு இது பெண்ணேஸ்வர மடத்துல அந்த கோயிலுக்கு இந்த டாக்ஸை வந்து அந்த கோயிலுக்கு சில நிபந்தனைகள் கொடுக்கும்போது இந்த ஊர் பேர்ல சொல்லும் போது மாதரசன் பட்டணம் அப்படின்றார். இந்த மாதரசன் பட்டணம் என்பது என்னன்னா நமக்கு வட சென்னையில் இருக்கின்ற இன்னைக்கு பிஷர்மேன் துறைமுக பட்டணம் இருக்கின்ற அந்த ராயபுரம் தான் மாதரசன் பட்டணம். ஆங்கிலேயர்கள் சொல்லும் போது சென்னை பட்டணம்ன்றது வந்து அவங்களுடைய லெட்டர்ல வந்து மதராஸ் பட்டணம் தான் இருக்கும். ஏன்னா அவங்க வாயில நுழையாத பேர் வந்து மாதரசன் பெயர் நுழையாதுல மதராஸ் பட்டணம் அவங்க சொல்லிட்டாங்க. மதராஸ் என்பது என்னன்னா அந்த அரபிக் கல்லூரிகள், அந்த அரபிக் கல்லூரியில் இந்த பேர் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஆசிரியர்கள் கருதுனாங்க, பெரும்பாலான ஆய்வாளர்கள் கருதுனாங்க. மதராசா என்ற பெயர்ல இருந்து மதராஸ் பட்டணம் வந்திருக்கணும் அப்படின்ட்டு. அதே போன்று நம்முடைய மயிலாப்பூர்ல இருக்கின்ற நம்மளுடைய செயின்ட் தாமஸ் சாந்தோம்ல இருக்கின்ற அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஒரு பிஷர்மேன் ஹெல்ப் பண்ணாரு. அந்த பிஷர்மேனோட பேரு மதராசா. அதனால அவருடைய பேர்ல இந்த பேர் மதராசா பட்டணம் இருந்ததுன்னு அந்த மதராசா பட்டணம் வந்து தமிழ் அல்ல என்று பெரும்பாலும் கருதினார்கள். அதனால இந்த மாதரசன் பட்டணம் என்றது வந்து நமக்கு சங்க காலத்திலிருந்து இந்த பெயர் இருந்திருக்கு. இங்க மாதரசன் என்ற மன்னன் ஆண்டு வந்து அந்த பெயர் மாதரசப்பட்டினம்ங்கிற பெயர் தான் மதராசப்பட்டினம்னு மாறி மெட்ராஸ்னு மாறி இருக்கு. மாதரசன் பட்டணம் வந்து மதராசன் மாறி மதராஸ் பட்டணம் ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய லெட்டர் கொடுத்து மதராஸ் பட்டணம் சொன்னாங்க. இப்ப சென்னை பட்டணம்ன்றது என்னன்னா இந்த சந்திரகிரி ராஜ்யத்திலிருந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு துறைமுக பட்டணம் வேணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு துறைமுக பட்டணம் இருக்கு ராயபுரத்துல. அது வந்து நம்ம தமிழர்கள் துறைமுக பட்டணமா இருக்கு. இங்க சீன கப்பல்லாம் வந்திருக்கு, அதுக்கான சான்றுகள்லாம் இருக்கு. அதனால இந்த மதராச பட்டணத்துல வந்து ஒரு துறைமுகத்தை கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேயர்னா கிழக்கிந்திய கம்பெனியா தான் அவங்க வராங்க, ஒரு துறைமுகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற நம்ம கோட்டை இருக்கு இல்லையா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, இன்னைக்கு இருக்க செக்ரட்டேரியட் பகுதி தான் அது வந்து. அதாவது வந்து அது பயன்படுத்தப்படாத ஒரு ஷேலோ ரீஜன், அதாவது இந்த ஐலாண்ட் கிரவுண்டும் இந்த புதுப்பட்டண நம்ம புதுப்பேட்டையினுடைய கால்வாய் ஆறும் நம்ம கூமாறும் இணைகின்ற ஒரு பகுதியில இடைப்பட்ட ஒரு ஐலாண்ட வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரீயா வந்து இது எடுத்துங்க, ஒண்ணுக்கு உதவாத இது அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் நரிமேடுன்னு பேரு அந்த காலத்துல. இந்த பகுதியை வந்து சென்னை பட்டணம்ன்றாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற அந்த அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டை கட்டுறாங்க. இந்த பகுதி தான் சென்னை பட்டணம். சென்னையின் உருவாக்கத்துல சென்னையுடைய
நகர், செம்மஞ்சேரி மற்றும் பெரும்பாக்கம் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் 60,000 குடும்பங்களுக்கு மேல் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். சென்னையின் குடிசை வாழ் பூர்வக்குடி உழைக்கும் மக்கள் கேட்பதெல்லாம் சர்வதேச விதிகளுக்குட்பட்டு இந்திய அரசமைப்பு கொடுத்திருக்கும் அவர்களது உரிமையை மட்டும்தான். சென்னையை அழகுபடுத்துவதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அது சென்னை வாழ் பூர்வக்குடி உழைக்கும் மக்களின் உரிமையை பறிக்காத, அவர்களையும் உள்ளடக்கிய அழகாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திருமிகு நிவேதிதா, 2 விஷயம் குறித்து பேசலாம். ஒன்று, இந்த கொண்டாட்டத்துக்கான தேவை. ஒரு நகரத்துடைய பிறந்த நாளை அரசே விழா எடுத்து எல்லாரையும் கொண்டு வந்து அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துற விதமாலாம் பேசுனாங்க. தேனியிலேருந்து வந்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதற்கான தேவை இருக்கா, முக்கியத்துவம் இருக்கா? பூர்வக்குடி மக்கள் குறித்து நம்ம பேசுவோம். அதற்கான முக்கியத்துவம் இருக்கா? இந்த கொண்டாட்டம் எதை மீட்டெடுக்கும்? இந்த சென்னை எல்லாருக்குமான இடம். என் ஊர், நான் இப்போ இது என்னோட ஊர், நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. அந்த சென்னை எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. அந்த கொண்டாட்ட உணர்வு இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு. அந்த கொண்டாட்ட உணர்வை நம்ம கடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும், சில ஆண்டுகள் முன்னாடி வரைக்குமே இந்த மெட்ராஸ் டே அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் சார்ந்த சில வரலாற்றாளர்கள் மட்டும் முன்னெடுத்த ஒரு விஷயமா தான் நடந்துட்டு இருந்தது. 1998 2000 தொடங்கியே இந்த மெட்ராஸ் டே அப்படிங்கறத தொடர்ச்சியாக வரலாற்று ஆய்வாளர் எஸ் முத்தையா, வின்சென்ட் சௌசா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன குழுவா தான் தொடக்கத்தில் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துல சில மரபு நடைகள் ஏற்பாடு செய்யறதோ, டாக்ஸ், லெக்சர்ஸ் சென்னை பத்தி பேசுறதோ, இப்படித்தான் இந்த கொண்டாட்டம் இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு பிராண்டிங் ஆயிருக்கு. மெட்ராஸ்ங்கிறது ஒரு பெரிய பிராண்ட். இன்னைக்கு அந்த பிராண்டை பப்ளிக் எந்த அளவுக்கு, பிரைவேட் செக்டர் எந்த அளவுக்கு அதை கேபிட்டலைஸ் பண்றாங்களோ அதே அளவுக்கு கார்பரேஷனும் இறங்கி இதை கேபிட்டலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம் தான். கேளிக்கை நிகழ்ச்சிகள் இருக்கு, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க கேட்ட அந்த 2வது கேள்வி இருக்கு இல்லையா, பூர்வ குடிகள் என்ன சென்னை உருவாக்குச்சுன்னு பெருமைப்படுறவங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. ஆனா சென்னை எங்களை வெளியேற்றிருச்சுன்னு வருத்தப்படக்கூடிய மக்களும் அவங்களுக்கான இடம் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம இங்க கட்டாயமா நம்ம எல்லாருமே அதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ பூர்வ குடிகள் அப்படிங்கறது நம்ம அதிகமா வெளியில பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உழைக்கும் வர்க்கம் அப்படிங்கறத பேசாம பெரும்பாலும் நம்ம என்ன சொல்றோம், ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்தே ஒடுக்கப்பட்ட சாதி தான் திருப்பி திருப்பி அதே தான் ஒரு பொது படையில வெளியில அதை தான் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. 1651 ஆங்கிலேயர்கள் எடுத்த முதல் சென்சஸ் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல 8 விதமான சாதி பெயர்களோட மக்கள் இருக்காங்க. ஜாதிங்கிறது இன்னைக்குதான் நம்ம இந்த ஜாதி பெயர் சொல்றோம். 383 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூயிடா இருந்திருக்கு. காஸ்ட் அப்படிங்கிறது இட் வாஸ் வெரி ஃப்ளூயிட். வலங்கை இடங்கை அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு பிரிவுகள் கிடையாது. வேரி செட்டிக்கும் பலிஜா செட்டிக்கும் நடந்த சண்டையில ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்து அதெல்லாம் ஆங்கிலேயர்கள் கிட்ட கேஸ் போய் அவங்க அதை தீர்த்த சம்பவங்கள் நடந்திருக்குது. கோயில்கள் திருவிழாக்கள் நடக்கும் பொழுது யாருடைய இடங்கையுடைய கொடி மேலே ஏறணுமா வலங்கையுடைய கொடி மேலே ஏறணுமா அப்படின்னு பிரச்சனை வரும்போது தேர்ல இருந்து 2 கொடியை இறக்கிட்டு யூனியன் ஜாக்கை ஏத்தி திருவல்லிக்கேணியிலையும் மயிலாப்பூர்லையும் திருவிழாக்களை நடத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு சாதிய சிக்கல்கள் அப்பத்துல இருந்தே இருந்திருக்கு. சாதிய சிக்கல் ஒண்ணு இங்க நமக்கு புதுசு கிடையாது. ஆனா பூர்வ குடிகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியினரை மட்டும் குறிப்பது அல்ல. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா மீனவர்கள் இங்கே காலம் காலமாக இருந்திருக்காங்க. அதை கட்டாயம், அது உண்மை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இந்த நகரத்தை கட்டி எழுப்பிய உழைக்கும் வர்க்கம் இருக்கு, அதுல எல்லா சாதியினரும் இருந்திருக்காங்க, எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இருந்திருக்காங்க, பல மதத்தவர்களும் இருந்திருக்காங்க. அப்போ நீங்க ஆங்கிலேயர் வெளியேற்றப்பட்டது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதிகமா வெளியேற்றப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வெளியேற்றம் அப்படின்னு நடந்தது பெரிய பரச்சேரி, பிளாக் டவுன் பகுதியில் இருந்த பெரிய பரச்சேரியில இருக்கிற மக்களை தான் பிரெஞ்சு ஆதிக்கம் சென்னைக்கு வரும்பொழுது 1747 இருந்து 49 வரை சென்னை பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்துக்கு கீழே வந்தது. அந்த சமயத்துல அவங்க இங்கிருந்து போகும் பொழுது ஒரு கிளீன் ரேஞ்ச் ஆஃப் ஃபயர் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளாக் டவுனை கம்ப்ளீட்டா எரேஸ் பண்றாங்க. புல்டோஸ் த சிட்டி, எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மணியக்காரர் சத்திரத்தை மட்டும் விட்டுட்டு அதை தவிர அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே அவங்க அழிச்சு ஒழிச்சிட்டு அங்க இருக்கிற குடிகளை வேற இடத்துக்கு மீள்குடியேற்றம் செய்யறாங்க. அந்த இடம் நீங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மணியக்காரர் சத்திரத்துக்கு வடக்கே. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ராயபுரம் பகுதிக்கு தான் இவங்களை முதல்ல வெளியில தள்ளுறாங்க. அப்போ இந்த சேரி அப்படிங்கிற இந்த சொல்லே ஒரு குழப்பமான ஒரு சொல். இந்த பரச்சேரி அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, 1920கள் வரைக்குமே அது ஆங்கிலேய ரெக்கார்ட்ல அந்த சொல்ல தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க.
ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு இவங்க ஒதுக்கின வீடுகளை கூட அவங்க பரசேரின்னு தான் சொல்றாங்க. இது ஒரு சரியான புரிதல் வந்து நமக்கு இன்னும் வந்து அது கிடைக்கல அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அப்போ பறையர்களுக்கான இடம் அல்லது பறையர்கள் வசித்த இடம் அப்படிங்கறத மட்டும் நம்ம ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள வந்து நம்ம அதை குறுக்க முடியாது. உழைக்கும் வர்க்கம் இருந்திருக்காங்க. அன்னைக்கு உழைக்கும் வர்க்கம் எப்படி வந்து பிளாக் டவுனை வந்து இவங்க கையில திருப்பி எடுக்கும் பொழுது வெளியே அனுப்பப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கூவத்தை ஒட்டியும் அடையாற்றின் கரையோரமாக இருந்த மக்களையும் தூக்கி கொண்டு போய் நம்ம வந்து பெரும்பாக்கத்திலையும் செம்மஞ்சேரியிலையும் நம்ம கொண்டு போய் விட்டுருக்கோம். அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு என்னவா இருக்கு? அவங்க ஒரு 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் தினமும் அவங்க வந்து வேலைக்கு வரணும். ஏன்னா அந்த உழைக்கும் மக்கள் இல்லாம இந்த நகரம் இல்ல. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப உழைக்கும் வர்க்கம்ன்றது சாதியை தாண்டியது. சென்னையின் வரலாற்றுல இவங்க வரலாற்றை தனிச்சு பிரிச்செல்லாம் முடியாது. சென்னையில 1906ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி 473 நீர்நிலைகள் இருந்திருக்கு, 74 நீர்நிலைகள். 2013ஆம் ஆண்டு கணக்குப்படி அது 43 குறைஞ்சிருச்சு. சென்னைக்கு பிரதானமாக நீர் ஆதாரமாக இருந்த சென்னையில பிரதானமாக இருந்த பல நீர்நிலைகள் காணாமல் போயிடுச்சுன்றாங்க. சென்னைக்கு முக்கியமாக நீர் ஆதாரமாக விளங்கிய நீர்நிலைகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஆறு போன்ற நிரந்தர நீர்வளம் இல்லாத சென்னையில் பல ஏரிகள், கால்வாய்கள் இயற்கையாக உருவாகின. நீர் தேவையின் முக்கியத்துவத்தை அறிந்த முன்னோர்கள் செயற்கையாக பல கால்வாய்களையும் உருவாக்கினர். ஆனால் அதில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் காணாமல் போயுள்ளன. அப்படி காணாமல் போன ஏரிகளில் முதன்மையானது லாங் டேங் என்று அழைக்கப்பட்ட பிரம்மாண்ட ஏரி. அதாவது இந்த ஏரி சேத்பட், நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை வரை நீண்டிருந்தது. இந்த ஏரியின் நீர்வழித்தடத்தின் அடிப்படையில் பல்வேறு பெயர்கள் வைக்கப்பட்டன. இந்த ஏரிகள் 1909ஆம் ஆண்டு அரசு இதழில் வெளியான வரைபடத்தில் உள்ளன. உதாரணமாக நுங்கம்பாக்கம் ஏரியாக இருந்ததுதான் தற்போது சூளைமேடு, வள்ளுவர் கோட்டமாக உள்ளது. மாம்பலம் ஏரி என்று அழைக்கப்பட்ட இடம்தான் தற்போது மேற்கு மாம்பலம், பாண்டி பஜார், கோடம்பாக்கத்தின் ஒரு பகுதி. இவ்வாறு பல ஆக்கிரமிப்புகளால் சென்னையில் இருந்த பல ஏரிகள் காணாமல் போயுள்ளன. இயற்கையாக நமக்கு கிடைத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் பரப்பும் குறைந்து கொண்டே வருகிறது. ராஜீவ்காந்தி சாலை தொடங்கி கைலாஷ் வரை 5000 ஹெக்டேருக்கு நீண்ட இந்த சதுப்பு நிலத்தின் பரப்பு 1000 ஹெக்டேராக குறைந்துள்ளதாக சூழலியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதேபோல கொரட்டூர் ஏரியின் பரப்பும் 600 ஏக்கரிலிருந்து 400 ஏக்கராக குறைந்து வருகிறது. பல முயற்சிகளுக்கு பிறகு போரூர் ஏரியை பாதுகாக்கும் பணியில் இறங்கியுள்ளனர். வேளச்சேரி ஏரி, ஆதம்பாக்கம் ஏரி, வியாசர்பாடி ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு தற்போது பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான செங்குன்றம், செம்பரம்பாக்கம், குழல், பூண்டி, சோழவரம் ஏரிகளின் நிலையும் இதேதான். ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வார வேண்டும். நம் முன்னோர்கள் நமக்காக அமைத்துக் கொடுத்த நீர்நிலைகளை முறையாக பராமரித்து பாதுகாக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. பேராசிரியர் திரு ஜனகராஜன் இணைந்திருக்கார். சார் வணக்கம். நகரத்தின் வளர்ச்சியின் போக்குல இந்த மாதிரியான நீர்நிலைகள் ஆக்கிரமிப்போ, நீர்நிலைகளை வந்து கட்டுமானங்களுக்கு பயன்படுத்துறதோ தவிர்க்க முடியாது அப்படின்ற பார்வையும் இருக்கு. இல்ல சரியான நகர் திட்டமிடல் அப்படின்னா அந்த நீர்நிலைகளை வந்து எந்த விதமான சேதாரத்திற்கும் உள்ளாகாம அந்த மாதிரியான நகர் திட்டமிடல சாத்தியப்படுத்தியிருக்க முடியுமா சென்னையை பொறுத்தவரை? இல்லை, கண்டிப்பாக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தற்சமயம் மிக அதிகமாக விவாதிக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளம், சென்னை வெள்ளம் இல்லையா? இப்போ இந்த சென்னை வெள்ளம் நம்ம ஒரு பெரிய அளவில் பேசுகிறோம். 2015 உங்களுக்கு தெரியும், 2005 என்ன மாதிரி வெள்ளம் வந்ததுன்னு தெரியும், 2021 போன வருடத்தில் வெள்ளம் வந்தது தெரியும். அப்போ வெள்ளம் வரும்பொழுது மட்டும்தான் நம்ம பேசுறது எல்லாமே ஐயோ ஆறு வீணாக போயிடுச்சு, ஏரிகள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம பேசுறது என்ன, நமக்கு இடம் இல்லையே, எந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கலாம், எங்கே வீடு கட்டிக்கலாம், எங்கே இண்டஸ்ட்ரி கட்டலாம், எங்கே ரோடு போடலாம், அப்புறம் என்ன நியாயம், அப்புறம் வெள்ளம் வரத்தானே செய்யும். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நகரம் விரிவுபடுத்துங்க, நகர அழகுபடுத்துங்க, நகர மேம்படுத்துங்க, என்ன ஒன்றாலும் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்க ஒரு நகரத்தில் நீங்கள் கணக்கெடுக்கணும். அந்த எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸை கணக்கெடுத்து இதை நாங்கள் தொடமாட்டோம், இதை தொடாமல் மீதி இடத்துல தான் எங்களுடைய நகரத்தை விரிவாக்கம் செய்வோம், அழகுபடுத்துவோம்னு சொன்னாதான் அதுதான் உண்மையிலே நகர மேம்பாடு. வெளிநாடுகளில் பாருங்களேன், ஐரோப்பியா போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் புதுவாக உருவாக்கப்பட்டாலும் கட்டமைக்கப்பட்டாலும்
இல்ல அந்த நகரம் விரிவாக்கப்பட்டாலும் அவர்கள் முதல்ல செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 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 ஏரியால ஃபண்டமெண்டல்ஸ், எக்கலாஜிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னு முதல்ல கணக்கெடுக்கிறாங்க. எக்கலாஜிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ்ல என்ன, வாட் இஸ் ஸ்லோப், என்ன கிராவிட்டி, என்ன நீர்நிலைகள் இருக்கு, என்ன ஆறுகள் இருக்கு, எவ்வளவு காடுகள் இருக்கு, அதெல்லாம் கணக்கெடுத்து அதை டிமார்க்கெட் பண்ணிட்டு இதை தொடமாட்டோம். தொடாம மீதி இடத்துலயும் கூட அவங்க கணக்கெடுக்கிறாங்க. எந்த இடத்துல வீடு கட்டலாம், எங்க ரோடு போடலாம், எந்த இடத்துல இண்டஸ்ட்ரி கட்டலாம் என்றதையும் கணக்கெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க நகர விரிவாக்கத்தை பண்றாங்க, கட்டமைக்கிறாங்க. இது மாதிரி தான் பிளான்டு சிட்டி. நம்ம வந்து சென்னையில் அது மாதிரி பண்ணலைங்க, இஸ் அன்பிளான்டு சிட்டி. சரி, இது போட்டோம், இனியாவது நம்ம விழித்து எழுந்திருக்கணும் இல்ல, அதையும் பண்ணாம இது எது வெள்ளம் வரும்போது மட்டும் வெள்ளம் சொல்லிட்டு இந்த வெள்ளத்தை பத்தி பேசிக்கிட்டு ரொம்ப போனா இது வந்து ரொம்ப காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். இது கண்டிப்பா நியாயமே கிடையாது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. முன்னாடி நீங்க உங்க செய்தியில சொன்னீங்க, லாங் லேக் போயிடுச்சு, மாம்பழம் ஏரி போயிடுச்சு, சேத்பட்டி ஏரி போயிடுச்சுன்னு பல ஏரிகளுங்க, 1 2 எக்கச்சக்கமான ஏரி போயிடுச்சு. அதனாலதான் இன்னொன்னு ரோடு மட்டும் இருக்கு பாருங்க. அந்த லாங் லேக் இருக்க ரோடு பேரு வில்லேஜ் ரோடு, அப்புறம் டேங்க் பண்ட் ரோடு, சேத்பட் ரோடு, இப்படி அங்க ஒரு டேங்க் பண்ட் ரோடு, ஸ்பர் டேங்க் ரோடு, இந்த மாதிரி அந்த ரோடு மட்டும் தான் இருந்துட்டு இருக்க தவிர மீதி நீர்நிலைகள் காணும். சரி, போனது போகட்டும். இனி இருக்கிற நீர்நிலைகள் நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்மளால கேரண்டி கொடுக்க முடியுமா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. இப்போ சென்னையை ஒட்டி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மட்டும் 3600 ஏரிகள் இருக்கு. டேங்க் 3000 கணக்குப்படி அந்த 3600 ஏரிகள்ல ஒரு 10% 20% காணாம போயிட்டா கூட மீதி ஏரிகள் முழுமையாக பாதுகாக்கப்படும். அது வந்து ஒரு ப்ரொடெக்டட் எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட் அப்படின்ட்டு நம்ம வந்து அரசாங்கம் நம்மளுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தாதான் நம்மளால பாதுகாக்க முடியும். அதை வந்து டச்சே பண்ணக்கூடாது. இப்ப ஹைகோர்ட் பாருங்க, எங்கெல்லாம் என்கரேஜ் பண்றாங்க, காலி பண்ணுங்கிறாங்க, எடுங்கிறாங்க. ஆனா அது வந்து ரொம்ப லேட்டு. பல வருடங்களாக அவங்கள வீடு கட்டிக்கிட்டு அவங்க வந்து வாழ்வாதாரத்தை உருவாக்கிட்டு அங்க இருக்கிறவங்கள திடீர்னு வந்து அவங்களை காலி பண்ண என்ன அர்த்தம்? அவங்க வீடு கட்டுற அன்னைக்கு போயிட்டு அவங்கள காலி பண்ணுன்னு சொல்லிருக்கணும். அவங்களை விட்டாச்சு, 20 வருஷத்துக்கு விட்டாச்சு, 15 வருஷத்துக்கு விட்டாச்சு. இப்போ வந்து அவங்க காலி பண்ணு இடிச்சு தள்ளணும்னு அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அப்போ வந்து இவங்களை நீங்க கிரிமினலைஸ் பண்றதை விட அவங்களை அலோவ் பண்ணாங்கல்ல, அவங்களையும் நம்ம கிரிமினலைஸ் பண்ணணும்ல. அவங்க தானே அது பொறுப்பு. நீங்க சொன்ன மாதிரி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கறதா நடந்தது, கடந்து போயாச்சு. இதற்கப்புறம் இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் இல்லாம இருக்கு, அது பண்ண முடியாது. அவங்க பாவம், அவங்க வாழ்வாதாரத்தை நம்பி அவங்க வீடு கட்டிட்டாங்க. இனி இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் வராம இருக்கிற எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸ் பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சென்னை நகரத்துடைய அந்த பெருமை, பாரம்பரியம், பெருமிதம், வளர்ச்சி, இது அனைத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்குமே இருக்கு. அந்த அடிப்படையில தனி மனிதர் தொடங்கி, சமூகம் தொடங்கி, இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிமக்களா இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய வந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், அவங்களுக்கான பொறுப்புணர்வுகள் என்னங்கிறத குறித்து தான் நம்ம பேசிருக்கோம். ராஜவேல் சார், எப்படி இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம்? அதாவது நாம் எல்லாமே நினைத்துக் கொண்டிருக்கோம், ஏதோ ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் சென்னை நகரம் வந்து ஒரு பெரு வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறது முதல் தப்பு. நம்ம வரலாற்றை புரிதல் இல்லாத இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஆக்சுவலா சென்னை நகரம் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொன்ன பல தாக்கங்களும் பல குப்பங்களும் தான் சென்னை ஒரு பெருநகரமா இருக்கு. மக்கள் தொகை நல்ல 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு அதிகமாக தான் இருந்தது. இந்த பாக்கம் என்றாலே நீர்நிலைகள் இருக்கிற இடங்கள், அடுத்து இருக்கிற இந்த வாழ்விடங்கள் எல்லாமே பாக்கம் தான் அழைக்கப்படும். இப்ப நீங்க ஒரு லேக்கை நீங்க பார்த்து சொன்னீங்க. ஆக்சுவலா அந்த லேக் வந்து ஒரு பெரிய அமைப்பு. அதுக்கு அமைந்த கரை தான் இந்த அமைதி கரை நம்ம பேர் மாத்திக்கணும். அந்த அமைந்த கரை வந்து அந்த பக்கம் இருக்குது. அதை சேர்த்துப்பட்டு இப்ப இருக்கிற டி நகர்ன்றது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்தது. டி நகர்ன்ற ஒரு நகரமே கிடையாது முன்னாடி. அது ஒரு ஏரி. அந்த ஏரியை வந்து அவங்க டி நகரமா, தேவராய நகரமா மாட்டி இன்னைக்கு வந்து பெரிய மார்க்கெட் பிளேஸா இருக்கு. இந்த நீர்நிலைக்கு அந்த பெரிய ஏரி வந்து மாம்புலம், இப்ப மாம்பழம் நம்ம அழைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாம்பழத்துக்கு வந்து நிறைய நிலங்கள் உள்ள பகுதியா இருந்து மாம்பழமாக இருந்தது. அந்த பகுதியில மக்கள் இருக்காங்க. இந்த பக்கம் நுங்கம்பாக்கம் இருக்கு, இந்த பக்கம் அதே மாதிரி கீழ்ப்பாக்கம் இருக்கு. இது மாதிரி பல ஊர்கள் இருந்தது. அந்த மீனவர்கள் இருந்த பகுதி வந்து அந்த குப்பங்கள் இருந்தது, அந்த கடற்கரை ஓரங்கள் குப்பங்கள் இருந்தது. இவங்களாம் இந்த வளர்ச்சிக்கு இதுவானாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் வரும்போது ஏற்கனவே மேடம் சொன்ன மாதிரி அவங்க நடக்கிறதுக்காகவே இந்த எல்பின்ஸ்டன் ரோடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ அதாவது பிளாக் சிட்டி, ஒயிட் சிட்டின்றது வந்து, ஒயிட் சிட்டின்றது எதுனா நம்ம செயின்ட் செஞ்சாதான் செயின்ட் சிட்டி. அது உள்ள போனீங்கன்னா நிறைய சீட்லாம் இருக்கும், நீங்க இப்பயும் பார்க்கலாம். அவங்க வாழ்ந்த பகுதி. இந்த நம்ம மக்களை வந்து அவங்க பின்னாடி தள்ளிட்டு கொஞ்சம் இன்னும் வடக்கு தள்ளி அந்த ஒரு ஆங்கிலேயர் நடப்பதற்காக அது எல்பின்ஸ்டன் ரோட உருவாக்குறாங்க.
அப்ப அது பிளாக் சிட்டின்னு அவங்க தான் அந்த பிரிவு இருக்காங்க. ஏற்கனவே அந்த சாதி அமைப்பு முறை பற்றி கூட மேடம் சொன்னாங்க. அந்த அமைப்பு முறைகள்லாம் அதுக்கு முன்னாடி வழங்க இடைக்கு கூட ஒரு 16, 13, 11, 12 தான் வருது. அதுக்கு முன்பாக அந்த சாதி அமைப்பு எல்லாம் இருந்ததா சில பல கோடி மக்கள் வாழ்ந்த பகுதி தான் சென்னை. அந்த பெருவளர்ச்சிக்கு அந்த மக்கள் தான் மெயின் காரணம். அதனால இந்த இடம் வந்து ஏரிகளின் மாவட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம், இந்த சென்னை மாவட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை அடங்கி போய்தான். ஏறக்குறைய எனக்கு தெரிந்து பல ஏரிகள் வந்து இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து எக்ஸ்பென்ஷன்ன்றது இல்ல, நம்ம அந்த திட்டமிடல்ன்றது நமக்கு முன்னாடி நம்ம முன்னோருக்கு இருந்த திட்டமிடல் இப்ப இல்ல என்றதான் நம்ம சொல்ல வேண்டும். ஒரு அவசர கோலத்திலும் நம்ம ஏதோ இடம் கிடைக்கிற இடத்துல வாங்கிடணும்னு வாங்கிறாங்க, பிளாட் எல்லாம் வாங்கி நிறைய ஏரிகள் தூர்வாரப்பட்டன. அதாவது வந்து ராஜராஜ சோழன் வந்து வளநாடுகளை பிரித்ததற்கு காரணமே வந்து தொண்டை மண்டலத்தில் ஏற்கனவே பல நாடுகள் பல கூட்டங்கள். ஜனகராஜும் அதை வந்து சுட்டிக்காட்டினார் நகர் திட்டமிடல் குறித்து. அவர்கிட்டையும் நான் கருத்து கேட்கிறேன், நீங்க உங்களுடைய கருத்து என்ன? சமூகத்துக்கான தனி மனிதருக்கான பொறுப்பு சென்னையை நாம இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா? இல்ல, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து எல்லாருமே இருக்கிறோம். பப்ளிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அரசாங்கத்திற்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு, அதே போல வரலாற்று ஆய்வாளர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்தந்த பார்ட்டிஸ் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து செயல்பட்டாலே வந்து போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பூர்வகுடிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களை இடமாற்றம் இந்த இடத்துல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி அவங்க கொண்டு போய் வச்சுட்டா போதுமானது, அவங்களுக்கு இருக்கிறது ஒரு இடம் கொடுத்துட்டா போதுமானது அப்படின்றது அரசாங்கம் நினைக்குது. ஆனா அது வந்து சரி கிடையாது. அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? இப்ப செம்மஞ்சேரியில என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, பெரும்பாக்கத்துல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? எவ்வளவு தொலைவு நடந்து வந்தா அவங்க ஒரு முக்கிய சாலைக்கு வரணும்னாலே அவங்க அவ்வளவு தொலைவு நடக்க வேண்டியிருக்கு. அப்போ அடுத்து வரக்கூடிய திட்டமிடல்களை இந்த மக்களை இடமாற்றம் செய்யும் பொழுது அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் கட்டமைப்பை முதல்ல உருவாக்கிட்டு தான் அடுத்த நகரத்தை வந்து அவங்க உருவாக்கணும். ஆனா நம்ம வந்து எப்படி பண்றோம், முதல்ல கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் அவங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து கட்டமைப்பை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து சரியாகாது. இப்ப அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவங்க மாத்திக்கணும். பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நான் இருக்கக்கூடிய இடத்தை நான் சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்குல்லையா, அது வந்து மக்களுக்கு அவசியமாகிறது. அது வந்து நம்ம மக்கள் நம்ம இருக்கிற இடத்த வந்து எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வீட்டை நான் சுத்தமா வச்சுக்குவேன், ஆனா தெருவை நான் சுத்தமா வச்சுக்க மாட்டேன். அந்த பர்சனலைஸ்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒழுங்கா வச்சுக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு பப்ளிக் ஸ்பியர், ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்னு வரும்போது அலட்சியம் இருக்கு. ஆமா, அலட்சியம். ஒரு டாய்லெட் போயிட்டு கூட அது ஒழுங்கா ஒரு பப்ளிக் டாய்லெட் போயிட்டு கூட அதை ஃப்ளஷ் பண்ணிட்டு போறது கூட நம்ம மக்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. வீட்டுல அதே விஷயத்தை நம்ம செய்வோமா? கட்டாயமா கிடையாது. அப்ப இந்த நகரம் எல்லாரும் புழங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு உண்டான மிக முக்கியமான பொறுப்புணர்ச்சி அது. ஒரு டிராபிக் சிக்னல்ல கரெக்டா நிக்கணும், ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணாத கரெக்டா கிளீன் பண்ணணும், நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை பெருக்கி சுத்தமா வைக்கணும். இதெல்லாமே வந்து பப்ளிக்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த நகரத்தை நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டுட்டு போகும் பொழுது இது ஒரு பெரிய குப்பமேடா நம்ம விட்டுட்டு போக முடியாது. அது இதை வந்து ஒரு சுத்தமான நம்மளுடைய தலைமுறைகள் வாழ்ந்து செழிக்க வேண்டிய ஒரு இடம் இது. அப்போ அதுக்கான ஒரு பண்பட்ட மண்ணாக இந்த மண்ணை வந்து நம்ம மாத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. நீர்நிலைகளை மீட்பு செய்ய வேண்டியிருக்கு. இந்த மண்ணால் பயனடைந்த எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அரசாங்கமும் அந்த பொறுப்பை உணர்ந்து நடக்கணும். மக்களாகிய நாமும் அந்த பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும். திரு ஜனகராஜன், நிறைவு கருத்து. கேள்வி என்னங்க? திரு ஜனகராஜன், அடுத்த தலைமுறைக்கு சென்னையை கடத்த வேண்டிய பொறுப்பு எல்லோருக்குமா இருக்கு. நீங்க அதுல பிரதானமா முன்னிலைப்படுத்துவீங்க அப்படின்னா என்னது? இப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம சென்னையை நல்ல முறையில் விட்டு வைக்கணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுல வந்து அரசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அரசு என்பது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அரசு அதிகாரிகளும் கூட. ஸோ அவங்க இருவரும் இணைந்து தான் இதை வந்து அவங்க கொஞ்சம் நல்ல முறையில் பாதுகாக்கணும். இதில் வந்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்தந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள், இப்போ எங்கள் பகுதியில் வந்து ஒரு ஏரி இருக்குன்னா அந்த ஏரி வந்து எங்களுடையது, அதை நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். ஆனால் வந்து இருக்கு. ஆனால் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வருதை தவிர மீதி இருக்கிறவங்கலாம் அந்த பகுதியில் என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியில் இருக்கிற கழிவு நீரையும் குப்பையும் போயிட்டு அந்த ஏரியில நிரப்பிடுறாங்க. இந்த நிலைமை மாறணும். இப்போ அந்த ஒரு எத்தனையோ ஏரி நான் பார்த்துட்டேங்க. சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகளில் அந்தந்த பகுதியில் நிறைய வீடுகள் இருக்கும். அந்த வீடுகள்லேருந்து வர கழிவுநீர் முழுக்க அந்த ஏரியில் போய் நிரம்பிடும், குப்பையை போயிடுவாங்க. அப்புறம் அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய செலவாகும். இப்படியே கொஞ்சமா ஆக்குபை பண்ணிட்டு அப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி தடுக்கிறதுங்கிறது அரசு முதல்ல யோசனை பண்ணணும். ஸோ அந்தந்த பகுதிகளுக்கு அந்தந்த கழிவு நீர் போகாம இருக்கிறதுக்கு தடுக்கணும், குப்பைகள் போடாம இருக்கிறது தடுக்கணும். அதை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும். அப்பதான் வந்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும். அது பண்றது இல்லை. அது பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்க வேண்டியது மிக 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 முக்கியம். கடந்த வெள்ளத்துக்கு பிறகு அரசு அதுல ரொம்ப முனைப்போடு இருக்கிறாங்கன்னு தெரியுது. குழுக்கள் போட்டு ஆய்வு செஞ்சு அதற்கான பணிகளையும் தொடங்கி இருக்கிறாங்க.
நிவேதிதா லூயிஸ் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நம்ம சென்னையை கொடுக்கிற போது அது இன்னும் பத்திரமா பாதுகாப்பாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கு, தனி மனிதருக்கும் இருக்கு, அரசாங்கத்துக்கும் இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நியூஸ் 360 நிறைவு பெறுகிறது.